இன்னொன்னு நான் கிளியரா சொல்றேன். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து திமுக தான் வந்து சுரண்டி தின்றுச்சு தமிழ்நாட்ட. திமுக தான் வந்து இருக்கறதுலயே பிரச்சனை. திமுகவ அழிக்கிறதா என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருல்ல. அவர் வராம இருந்திருந்தாலே திமுக அழிஞ்சிருக்கும். சரி அப்படி வந்துட்டாரு. அப்படி வந்துட்டு டிஎம்கேவோட அரசியலான இப்போ தலித் பாலிடிக்ஸ் வந்து நெறைய பேர் வந்து அடி வாங்கியிருக்காங்க. இவரோட மெயின் வோட்டர்ஸ் வந்து டிஎம்கேலேருந்து ஷிஃப்ட் ஆகும்னு பல பேர் சொன்னது யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களோட கட்சியிலிருந்து தான் நெறைய ஷிஃப்ட் ஆகுன்ற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா தலித் மக்கள் ஓட்டு வந்து நெறைய வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரி தான் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய விஷயம். அவங்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணார் விஜய்? அவங்களுக்கு ஆதரவாக எங்க துணை நின்னார் விஜய்? தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷத்துல அவங்கள எதிர்த்து வந்து எந்த பிரச்சனையுமே நடக்கவே இல்லையா? எல்லாருமே வந்து தலித் மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவரோட ஓட்டு தான் வந்து மெயினா ஷிஃப்ட் ஆகும்போது, அத பத்தி பேசவே இல்லையா? அப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனோட மொத்த ஓட்டுமே ஈஸியா ஷிஃப்ட் ஆயிருக்குமே உங்களுக்கு. நீங்க அத பண்ணவே கிடையாதே. ஏன் அத பண்ணல? ஏன்னா டிஎம்கே குடுத்த அசைன்மென்ட் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அதனால நீங்க அத பண்ணல. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து தான் நெறைய ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே. சிறுபான்மையினர் ஓட்டு வரணும் அப்படின்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து நீங்க என்ன வாய்ஸ் குடுத்திருக்கீங்க இதுவரைக்கும்? எந்த ஒரு வாய்ஸுமே குடுக்கல. மத பிரச்சனை இங்க இல்லவே இல்லையா? எத்தனையோ பிரச்சனை வந்து நடந்திருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் உங்களோட வாய்ஸ் எங்க இருந்துச்சு? அதெல்லாம் நீங்க குடுக்கவே இல்ல. ஏன்னா டிஎம்கேவோட அடிப்படை அரசியலே வந்து சிறுபான்மையினர் மக்களை வச்சு தான் இருக்குங்கும்போது, நீங்க அதுல கை வைக்கவே மாட்டீங்க. அதுல கருத்தும் சொல்ல மாட்டீங்க. அப்படி கருத்து சொன்னா டிஎம்கே ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆயிரும். அதனால வந்து டிஎம்கேக்கு ஆபத்தாயிரும். அதனால நீங்க பேசவே மாட்டீங்க. அடுத்ததா வந்து உங்களோட கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களை வந்து ஒரு வார்த்தையாவது இந்த எலெக்ஷன்ல நீங்க விமர்சிச்சிருப்பீங்களா? ஏன்னா டிஎம்கேவோட அடிப்படை அரசியலே வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். அதை மட்டும் தான் கையாண்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாருமே வந்து செகண்ட் லெவல் லீடர்ஸ் மட்டும் தான் பேசினாங்களே தவிர ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை. ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட போனார். அந்த அரசியல் நீங்க கையில் எடுத்திருந்தா டிஎம்கேவை தோற்கடிச்சிருக்கலாமே. பிஜேபி எதிர்ப்பு வாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய வாக்கு. அதை நீங்க குறி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாலே டிஎம்கேவை தோற்கடிச்சிருக்கலாமே. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது டிஎம்கேவோட ஒரே ஒரு ப்ராடக்ட். டிஎம்கே வந்து ஒரே ஒரு அரசியல் தான் பண்ணும். பிஜேபி எதிர்ப்புங்கிற அரசியல் தான் பண்ணும். ஆனா நீங்க வந்து அவங்களோட மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இடத்தை எதுலையுமே நீங்க வந்து கை வைக்க மாட்டீங்க. ஏன்னா டிஎம்கே தோத்துரும். அதனால உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? டிஎம்கே நீங்க என்ன எவ்வளவு வேணா போட்டு அடிங்க. நீங்க எவ்வளவு வேணா என்ன திட்டுங்க. நீங்க எப்படி வேணா என்ன பத்தி பேசுங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட நான் வைக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க தொட்றாதீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதை நீங்க பக்காவா கிளியரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லயே வந்துரும். மே 4ஆம் தேதி ரிசல்ட்லயும் நமக்கு தெரிஞ்சிரும்.